இன்னைக்கு தான் வந்து மலேசியால வந்து ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் வந்து நடத்துறாங்க சரிங்களா. அதனால வந்து டிவிகே பத்தி பேசக்கூடாதுன்னு நல்லா ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. அதனால வந்து விஜயனை வந்து படத்தை பத்தி மட்டும் தான் ப்ரொமோஷனா பேசுவாங்க, வேற எதை பத்தியும் பேச மாட்டாங்க. அங்க உள்ள வந்த செலிபிரிட்டி ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாருமே வந்து டிவிக்கு சம்பந்தப்பட்டதை பேச மாட்டாங்க. அதனால விஜயனோட படத்தை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க சரிங்களா. எல்லாருமே கண்டிப்பா பார்க்கலாம், நீங்க என்ன நடக்குன்னு பாத்துடலாம் சரிங்களா. அது மாதிரி ஆடியன்ஸ் இங்கிருந்து போனவங்களும் சரி, அங்க உள்ள விஜய் ஃபேன்ஸும் சரி, டிஷர்ட்ல டிவிக்கே சம்மந்தப்பட்டது எதுவுமே இருக்கக்கூடாது, இந்த டிவிக்கு டவல் எதுவுமே வந்து டிவிக்கு சம்மந்தப்பட்டது எதுவுமே உள்ள அலோடு கிடையாதுன்னு அவங்க டிக்கெட்லேயே வந்து பேக் சைடில் வந்து போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ரூல்ஸ் இருக்கு, அப்படி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைன் போடுவோம், அதையும் மீறினீங்கன்னா உங்களுக்கு வந்து அரெஸ்ட் வாரண்ட்டு அப்படின்னு நிறைய கட்டுப்பாடு போட்டிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. அங்கே உள்ள போனவங்களும் சரி, இங்கிருந்து மலேசியாவுக்கு போனவங்களும் கண்டிப்பாக வந்து அங்கே போய் டிவிக்கு நேமே வந்து எடுக்காதீங்க, தளபதி விஜயன் மட்டும் சொல்லி வந்து கத்தி என்ஜாய் பண்ணுங்க சரிங்களா. அதனால் நீங்கள் வந்து கடைசி குட்டி ஸ்டோரி பார்க்க ரொம்ப எல்லாருமே ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. வேற ஊர்லேருந்து வேற கண்ட்ரீஸில் எல்லாருமே விஜயண்ண ஃபேன்ஸாக எல்லாருமே டிவியில் யூடியூப்பில் எல்லாருமே இன்னைக்கு நைட்டு வந்து ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. கடைசி குட்டி ஸ்டோரி அண்ணனோட ஸ்பீச் எப்படியும் வந்து கடைசியாக ஒரு 30 நிமிஷம் இருக்கும், ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் இருக்கும். அதில் ஒரு 5 நிமிஷம் குட்டி ஸ்டோரி சொல்லுவாங்க. அரசியல் பற்றி கூட பேசக்கூடாதுன்னு சொல்றதுனால வந்து இத்தனை வருஷம் வந்து அண்ணன் பட்ட கஷ்டத்தை எப்படி கண்டிப்பாக ஷேர் பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்படி படத்துக்கு வந்தாங்க, இப்போ வரைக்கும் வந்து அண்ணன் ஒரு சூப்பர் ஸ்டாராக வந்து எப்படி வந்து இருக்காங்க, அதை பற்றி கண்டிப்பாக வந்து அண்ணன் வந்து சொல்லுவாங்க. கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.